ஒரு பக்கம் எலெக்ஷன் ஃபீவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டையே வாட்டி வதைக்கிற தண்ணீர் பஞ்சம். இது ரெண்டும் ஒன்னா வரும்போது ஒரு அரசாங்கம் என்னதான் பண்ணும்? அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப என்ன செய்ய முடியும்? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கிற கேள்வி. ஆனா இதுக்கு பதில் சொல்றது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்ல. அது ஏன் சிக்கலானதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த நெருக்கடிக்கும் தேர்தல் விதிகளுக்கும் என்ன சம்பந்தம்னு தான். ஒரு பக்கம் மக்களுக்கு தண்ணி வேணும், அதுவும் உடனடியா. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் ரூல்ஸ்னு ஒன்னு இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்ன ஆகும்? இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ரூல்ஸ் எதுக்குன்னா எலெக்ஷன் நேர்மையா நடக்கணும், ஆளுங்கட்சி அவங்க அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி ஓட்டு வாங்க கூடாதுன்னு தான். இது அமலுக்கு வந்தாலே கவர்மெண்டோட அதிகாரங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வந்துடும். அப்போ அரசாங்கம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது? அதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிர்வாக ரீதியான வேலைகளை செய்யலாம். ஆனா ஓட்டுக்காக புதுசா எந்த திட்டத்தையும் அறிவிக்கவோ சலுகை கொடுக்கவோ முடியாது. இது ஷெரிக்கும் ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சரி, அப்போ என்னதான் செய்ய முடியாது? எதுக்கெல்லாம் தடை இருக்கு? முதல்ல அதை தெளிவா பாத்திரலாம் வாங்க. பாருங்க, புதுசா எந்த ஸ்கீமையும் அறிவிக்க முடியாது, எந்த சலுகையும் கொடுக்க முடியாது. ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் மெஷினரிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தவே முடியாது. சுருக்கமா சொன்னா, இந்த டைம்ல அரசாங்கம் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் மாதிரி தான். அன்றாட வேலைகளை பார்க்கலாம், ஆனா கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனா ரூல்ஸ் இருக்கிறதுக்காக மக்களை கஷ்டத்துல விட்டுட முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ அரசாங்கம் என்னதான் செய்ய முடியும்? அவங்க கையில இன்னும் சில சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் விலை கட்டுப்பாடு, அதாவது பிரைஸ் கேப். இந்த நேரத்துல தண்ணி கேன், டேங்கர், லாரி விலையெல்லாம் தாறுமாறா ஏறும் இல்லையா? அதை தடுக்க கவர்மெண்ட் தலையிட்டு இதுக்கு மேல விற்கக்கூடாதுன்னு ஒரு அதிகபட்ச விலையை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. விலை கட்டுப்பாடு கொண்டு வந்தா அது மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சந்தையில விலையை ஏத்துறவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம், இந்த விலைக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சப்ளை பண்றவங்க வண்டியை நிறுத்திட்டான்னாகும். நிலைமை இன்னும் மோசமாயிடும் இல்லையா? அதுதான் இதுல இருக்கிற ரிஸ்க். இன்னொரு முக்கியமான வழி இருக்கு. 2019 சென்னை தண்ணீர் பஞ்சம் நம்ம யாருக்கும் மறந்திருக்காது. அப்ப ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு ரயில்ல தண்ணி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ட்ரிப்லயும் 25 லட்சம் லிட்டர் தண்ணி. அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த மாதிரி ரயில்ல தண்ணி கொண்டு வர்றது உடனடி நிவாரணம்தான். ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வேணும்னா இது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா ஒட்டுமொத்த மாநிலத்தோட பிரச்சனைக்கும் இது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். அடுத்து 3வது வழி கம்யூனிகேஷன், அதாவது மக்கள் கிட்ட எப்படி பேசுறாங்கங்கிறது. பாருங்க, நாங்க ஏற்கனவே அத்திக்கடவை, அவினாசி மாதிரி திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இல்லனா இதுக்கு காரணம் பருவநிலை மாற்றம், மத்திய அரசு நிதி தரலன்னு பழிய வேற பக்கம் திருப்பலாம். ஏன் எதிர்க்கட்சிகளை பார்த்து நீங்க சொல்ற இலவசத்துக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்னு கூட கேள்வி கேட்கலாம். இதுவும் ஒரு வகை ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப அரசாங்கத்தோட சாய்ஸ் என்ன? மக்கள் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க? இதுதான் இப்போ முக்கியமான கட்டம். அவங்க எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சியா இருக்கிறதால அவங்க பழிய மத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு ஈஸியா தப்பிச்சிட முடியாது. ஏன்னா அவங்க தான் அதிகாரத்துல இருக்காங்க. மக்கள் வெறும் காரணங்களை எதிர்பார்க்கல, ஆக்ஷனை எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு சாதாரண விவசாயிக்கு, இல்ல சென்னையில வாடகை வீட்ல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இந்த விதிகள், அரசியல் இதெல்லாம் முக்கியம் இல்ல. அவங்க கேக்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கடைசியா ஒண்ணுதான். விதிகள் அரசாங்கத்தோட கைய கட்டலாம், அது உண்மைதான். ஆனா தாகத்துல தவிக்கிற மக்கள் ரொம்ப நாள் காத்திருக்க மாட்டாங்க. அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா?